கவிஞர் சினேகன் மற்றும் அவங்களோட ஒய்ஃப் கன்னிகா 2 பேருக்கும் ரீசெண்டாக ட்வின்ஸ் குழந்தை பிறந்த நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் கமலஹாசன் சார் கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கினது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் சாரையை வந்து பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு தமிழ் பேர் தான் வச்சிருந்தாரு, காதல் மற்றும் கவிதைன்னு சொல்லிட்டு. ரொம்பவே யூனிக்கான நேம் தான் சொல்லணும். கவிஞர் சினேகனுக்கு அவரோட தமிழ் பற்றுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அழகான பேர்கள் வந்தது. அது மட்டும் இல்லாமல் தங்க வளையல்கள் வந்து பரிசாமல் அந்த 2 குழந்தைகளுக்கும் வந்து கமலஹாசன் சார் போட்டு விட்டார். ரொம்ப அழகான இந்த மெமரபிள் மொமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. கவிஞர் சினேகன் கன்னிகா இவங்க 2 பேரும் காதலிச்சு தான் திருமணம் செய்துக்கிட்டாங்க. சினேகன் அவர்கள் வந்து எவ்வளோ அழகான பாடல்கள்லாம் எழுதியிருக்காருன்றதை நம்ம பிக் பாஸ் ஷோ மூலிமா தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பிக் பாஸ் ஷோவில் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் சார்கிட்ட ரொம்பவே ஈடுபாடாக இருந்தவர். அவர் கட்சியிலும் சேர்ந்து இப்போ வந்து பணியாற்றி வந்துட்டுருக்காரு. கன்னிகா வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய சீரியஸில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து தனி திறமைன்னு பார்த்திங்கன்னா நிறைய மல்டி டேலண்டட் பர்சன். அவங்க சிலம்பாட்டம் அது மட்டும் இல்லாமல் சூப்பராக ஆர்ட் பண்ணுவாங்க. நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ அழகாக ஆர்ட் பண்ணுவாங்கன்ட்டு. ஒரு லவபிளான கப்புள்ஸ்னே சொல்லலாம். 2 பேரும் இந்த ஹாப்பி மூமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட வந்து தெரிவித்த அந்த அழகான மூமெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க. ஸோ அது ரொம்பவே மெமரபுளாக ரொம்ப கேரிங்காக வந்து சினேகன் அவர்கள் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கூட இந்த சில அழகான மூமெண்ட்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்கலாம் பார்த்துட்ருக்கோம். 2 லவ்லி ஜோடி பார்த்திங்கன்னா இவங்க வந்து அவங்க வீட்டிலே வந்து வளகாப்பு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அவங்களோட லேபருக்கு தயாரானதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து ஃபேன்ஸ் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ட்வின்ஸ் குழந்தைன்றதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருக்கும் அறிவிச்சாங்க. அதுவும் பெண் குழந்தைன்றது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லி கன்னிகா ஸ்னேகன் 2 பேருமே வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சி செக்ஷன் தான் அவங்களுக்கு ஆகிருக்கு. ஆனாலும் ரெக்கவர் ஆகி உடனே வந்து பழைய மாதிரி ஒர்க்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து இப்போ தானே உங்களுக்கு இதுவாச்சு, அதுக்குள்ளே எப்படி ரெக்கவர் ஆனீங்கன்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா கன்னிகா வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் திரும்ப என்னோட பழைய ஃபார்முக்கு வந்திருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்க்க நம்மளுக்கு ஆச்சரியமாக இருந்து ஒரு சி செக்ஷன் மாம் இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வந்திருக்கிறது உண்மையிலுமே பாராட்டத்தக்கது தான். அது ட்வின்ஸ் குழந்தைய பார்த்துக்கிறது சும்மா இல்லை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பேக் டு த ஃபார்மாக வந்து இருக்கிறது கூட அவருக்கு வந்து ஸ்னேகன் வந்து சில சப்போர்ட் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜோடிக்கு அழகான பெண் குழந்தைகள் பிறந்து நம்மளோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களோட பேரும் ரொம்பவே அழகாக இருக்குல்ல. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.